ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரளய பைரவர். பிரளயம்னா என்னன்னா பயங்கர அழிவு. இப்போ வந்து பிரளயம் வந்துருச்சு, உலகத்துக்கு பிரளயம் வந்துருச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு அழிவு சக்தியை சொல்றாங்க. ஆனா பிரளய பைரவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம அவரை வணங்கணும் அப்படின்னா, பழைய கர்மங்களை முற்றாக சாம்பலாக்கிடுவார். ஆன்மீக மறுபிறப்பு, மிகவும் நெருக்கடியான சூழ்களிலிருந்து வெளியேற்றம், எதிர்மறை சக்திகளை முற்றாக அழித்தல், மனம் உடல் ஆற்றல் தளத்தில் ஆழ்ந்த பரிமாற்றம், அதாவது பரிணாம வளர்ச்சி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ அங்குலிமாலா, புத்தர் அங்குலிமாலால பார்த்தீங்கன்னா, அங்குலிமாலா வந்து திருடன். அவர் என்ன பண்ணுவார், போற வரவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொலை பண்ணி வழிப்பறி பண்ணி அவங்களுடைய கட்டவிரலை எடுத்து நெக்லஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தாரு அங்குலிமாலா. அப்படி புத்தரை பார்த்தவொடனே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி அப்படியே பிரளயம் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல அங்குலிமாலாவெல்லாம் சொல்லி திருத்த முடியாது. அப்படி இடி மாதிரி உள்ள இறக்குனாதான் வந்து அப்படி டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதை இறக்குனது நம்மளுடைய புத்தர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை வந்து பிரளய பைரவருக்கு உண்டு. இப்போ வந்து நிறைய நம்ம சூழ்நிலைகள் என்னன்னா, ஒருத்தர் குடிக்கிறார் நிறையா, இல்லை வந்து ஒருத்தர் நிறைய சீட்டு ஆடுறாரு, இந்த மாதிரி தீய பழக்கங்கள்ல இருக்கவங்க அவங்களெல்லாம் வந்து வெளியேற்றணும் அப்படின்னா இந்த பிரளய பைரவரை நம்ம வேண்டிக்கிட்டோம்னா ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். ஆன்மீக வளர்ச்சியில் இருக்கவங்களும் இவரை நிறைய கும்பிடுவாங்க. இவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பிரளய கால பைரவாய நமக. மிக்க நன்றி.